கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் மத்தேயு 14வது அதிகாரத்தோடு நம்ம பார்க்கும் பொழுது 25 பார்க்கும்பொழுது, இரவில் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடல் மேல் நடந்தே அவர்களிடத்தில் வந்தார். அப்போ படகுல எல்லாருமே சிஷ்யங்கள்லாம் படகுல போகிறாங்க. படகுல போகும்பொழுது அது எதிர்காற்றாக இருக்கிறனால அந்த படகு அலைகள்னால அலையப்படும் பொழுது அப்போ ஆண்டவர் 4ஆம் ஜாமத்தில் கடல் மேலே நடந்து அவங்ககிட்ட வர்றார். அப்போ கடல் மேலே நடக்கிறத சீஷங்க பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பயம். ஆண்டவர் நடந்து வரதை பார்த்துட்டு அவங்க ஆண்டவரை நினைக்கல, அவங்க ஆவேசன்னு சொல்லி பயத்தில் அலறாங்க. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தான், பயப்படாதீங்கன்னு சொல்கிறாரு. உடனே பேதுரு சொல்கிறாரு, நீங்கள் தான் சொன்னால் நானும் நடந்து வரட்டுமா கடலில் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது சரிவான்னு சொல்கிறார். அப்போ பேசுகிற என்ன பண்ணுறாருன்னா, அந்த படகை விட்டு இறங்கி ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு நடக்கிறார். கடல் மேலே நடக்கும்பொழுது காற்று பலமாக இருக்கிறத பார்த்த உடனே பயந்து போகிறார். அப்போ காற்று பலமாக இருக்கும்போது காற்றை பார்க்குறாரு. காற்றை பார்த்த உடனே அமிழ்ந்து போகிறார். பயம் வந்துடுது, அமிழ்ந்து போகிறார். ஆண்டவரே என்னை ரட்சிங்கன்னு சொல்லி கூப்பிட்றாரு. அப்போ தான் ஆண்டவர் கேட்குறாரு, அவனை கையை பிடிச்சி, அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டார்? நான் தான் கூட இருக்கிறேன்ல, ஏன் காற்று பார்க்குற? அப்போ அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்படுறேன்னு கேட்குறார். அதனால் கூட ஆண்டோடைய வார்த்தை கேட்குற நம்முடைய ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் இதுதான் நம்மக்கிட்ட கேட்குறார், ஏன் சந்தேகப்படுறேன்? நான் உன் கூட தான் இருக்கிறேன். வாழ்க்கை என்ற அந்த கப்பலில் கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறார். அப்போ நம்ம ஒரு பிரச்சனைகள், ஒரு பாடுகள், ஒரு பாதை நம்ம போகும்போது உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம சூழ்நிலையை பார்க்குறோம். இப்போ அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் வந்துடுது. ஐயோ, நம்ம மூழ்கிடுவோமோ, நம்ம அவமானப்பட்டுருவோமோ, நம்ம தலை குனிஞ்சிருவோமோ. அப்போது அந்த சூழ்நிலைகள் சம்மந்தமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம சூழ்நிலைகளை பார்க்கக்கூடாது, இந்த சூழ்நிலைகளை காட்டிலும் பெரியவர் ஆண்டவரை பார்க்கணும். அதுதான் ஆண்டுக்கு அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்படுறாரு? நான் தான் கூட தானே இருக்கேன். இப்போ ஆண்டு நம்ம கூட தானே இருக்காரு, நம்ம கூட தான் இருக்காரு. அப்போ நாமே சந்தேகப்படணும். பிரச்சனைகள் வரட்டும், போராட்டங்கள் வரட்டும், எந்த பாதையில் போனாலும் ஏசப்பா என் கூட இருக்கிறாரு. இதை நான் மேற்கொள்வேன், இந்த பிரச்சனை நான் மேற்கொள்வேன், என் தேவனால் நான் ஒரு மதிலை தாண்டுவேன், நான் தாண்டி வருவேன், ஏசப்பா என் கூட இருக்காரு. அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அப்போ அந்த பயம் ஒரு அவிசுவாசத்தோட ஒரு அறிகுறி தான் அந்த பயம். அப்போ அது ஒரு அன்பு, ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அன்பு குறைவை காண்பிக்குது. அப்போ ஆண்டவர் மீது நமக்கு பூரணமான அன்பு இருந்துச்சுன்னா இந்த பயம் இருக்காது. சில பாதை நம்ம போகும்பொழுது கூட ஆண்டவர் நம்ம கூட இருக்கு. ஆண்டவர் மீது அதிகமான அன்பு இருந்துச்சுன்னா ஏசப்பா நம்ம கூட தானே இருக்காரு, இந்த பிரச்சனை தான் வெளியில் கொண்டு வருவார். என் பிள்ளைக்கு நிச்சயமாக திருமணத்தை அவர் நடத்தி வைப்பார். நிச்சயமாக என் பிள்ளைக்கு ஏற்ற நேரத்தில் பிள்ளை செல்வத்துக்கு ஆண்டவர் கொடுப்பாரு. என் கடன் மாறும், ஏன்னா ஆண்டவர் என் கூட இருக்கார். அப்போ ஆண்டவர் மீது வைத்த அந்த பூரணமான அன்பு, அந்த பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. நம்ம ஒரு பிரச்சனைன்னு போனோன்னா நம்ம பயந்துடுறோம். ஏதோ என்னமாய் முடியுமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி பிரச்சனையை பார்த்தோ, வியாதியை பார்த்தோ, அப்போ நம்ம பயந்துடுறோம். அப்போ ஆண்டவர் மீது அன்பு இல்லாதனால தான் அந்த பயம் நமக்கு வருது, அவிசுவாசம் இருக்கிறனால. அப்போ தான் சங்கீதம் 56 கூட, நான் பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவேன் ஆண்டவர். அப்போ பயப்படக்கூடிய அந்த சூழ்நிலை கூட நம்ம ஆண்டவரை நம்பணும். ஆண்டவரை ஆண்டவரை நான் உங்களை நம்பி இருக்கிறேன் ஏசப்பா, நான் பயப்பட மாட்டேன். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த பாடுகள் வந்தால் நான் பயப்பட மாட்டேன். நான் உங்கள் மேலே நம்பி இருக்கேன், உங்கள் மீது நம்பிக்கையாக இருக்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை மாத்திரம் நம்ம நம்பி இருக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் எந்த காரியத்தை குறித்து நம்ம பயப்படுறோமோ, பயப்படும்படியான சூழ்நிலை இருக்கோ, எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். அதுதான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்க. எந்த சூழ்நிலையும் பயப்படாது, நான் அவங்க கூட தானே இருக்கேன். நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன் நம்ம பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுக்க மாட்டாரா? நம்ம வியாதிலேருந்து விடுதலை கொடுக்க மாட்டாரா? நம்ம கடன் பிரச்சனையை மாற்ற மாட்டாரா? அவர் தான் ஜீவனையும் கொடுத்துட்டாரே. அந்த அன்பை விட வேற என்ன அன்பு இருக்குவார்? அப்போ ஜீவனை கொடுத்த தேவன் நம்ம பிரச்சனையை மாற்றாமல் விட்டுருவாரா? அவர் செய்வார். ஏற்ற நேரத்தில் எந்த நம்ம வெட்கப்பட்டு போகாமல் அதன் காலத்தில் கர்த்தர் நேர்த்தியே செய்வார். நான் அந்த வார்த்தை கேட்குற யாரும் சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் உங்க கூட தான் இருக்கார். நம்ம செய்யறதெல்லாம் ஒன்று அவரை தேடணும், அவ்வளோதான். சங்கீதம் 34 கூட கர்த்தரை தேடினால்
அவர் தேடும்போது நம்முடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கிடுவார். எந்த காரியத்தை குறித்து பயப்பட வேணாம். அவர் தேடும்போது நம்ம எந்த காரியத்தை குறித்து பயப்பட வேணாம். எல்லா பயத்திலும் தான் அவர் நீங்களாக்கி விடுவார். அதனால் கூட அதை வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தரும் நம்ம எந்த பாதையில் கடந்து போனாலும் நம்ம ஆண்டரை மாத்திரம் நம்ம தேடி ஆண்டரை மாத்திரம் நம்ம நம்பும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், எந்த பாதியாக இருந்தாலும், வியாதிகளாக இருந்தாலும் எல்லாவற்றும் கர்த்தர் விடுதலை கொடுத்து, எல்லா பயத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கர்த்தர் செய்து நம்மை சாட்சியாக கர்த்தர் நிறுத்துவார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன்ப்பா. ஆவியானவரே, அப்போ எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. எந்த சொல்லியும் பயம் வாழ்க்கையில் வராதபடிக்கு ஆண்டவரே அப்பா, பூரணமான அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். உன் மீது அதிகமான அன்பை வைத்து உண்மை தேடக்கூடிய கிருபை எங்களுக்கும் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவருக்கும் தரும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இயேசப்பா, அதிகமாக உண்மை தேடி இந்த வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயத்தை கத்தனை மாற்றி போடும்படி நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அப்படி நீங்கள் செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.